மன்னா ஏற்கனவே அவரிடத்தில் நாங்க இருவரும் சண்டை போட்டிருக்கோம். ஆமா, எத்தனைதான் இருந்தாலும் சண்டை இருக்கும். அதனால ஒரு எதிரை தேடி போவதா இருந்தா நம்முடைய உயிருக்கு பாதுகாப்பா இருக்கணும். எப்படி பாதுகாப்பா இருக்கணுங்க? ஆட்டுக்காரன் பயிரா இருந்தாலும் ஒரு ஆட்டுத்தடி வேணும், மாட்டுக்காரன் பயிரா இருந்தாலும் ஒரு மாட்டுத்தடி வேணும். அது போல நம்மளோட உயிர் பாதுகாப்பு. ஆமாங்க. அதனால இப்ப உயிர் பாதுகாப்புக்கு ஏதாவது நம்ம எச்சரிக்கையோட போக வேண்டும். ஆமாங்க, கொஞ்சம் உஜாராதான் இருக்கணும். போலாமா? அப்படி ஆகட்டும். அடங்க பொட்டி எத்திரந்தாடா ஆனா இப்பொழுது மகாராஜ மன்னன் எனக்கு எப்படி நிருப அனுப்பி வச்சிருக்கா தெரியுமா? எப்படி செஞ்சி தோட்டி ஆளக்கூடிய கருத்தாவளையா, நீ எப்பொழுது என் நாட்டில் இருந்தாயோ அப்போது ஸ்ரீதேவி குடி இருந்தது. எப்பொழுது என் நாட்டை விட்டு போனாயோ மூதேவி இருக்கிறது. அதனால போன மந்திரிக்கெல்லாம் போனஸ் தருகிறேன், பென்ஷன் தருகிறேன் அப்படின்னு மந்திரி விட்டு என்னை அழைத்து வர சொல்லி இருக்கிறான்.
அதனால பாண்டியன் பார்க்க போவதுக்கு போறீங்களா? ஆமா தேவி. மன்னா என்ன சொல்ற? ஏதோ ஒரு சூழ்ச்சி வச்சுதான் அவன் அழைச்சிருக்கிறான். போக வேண்டாங்க, முஞ்சான் முண்டா இது தகுந்து போறான். உனக்கு முன்ன ஒரு ஆபத்து, தலைப்பாக தாந்து போறான். உனக்கு அழைச்சிக்கு உயிருக்கு ஆபத்து நேருக்கு வேண்டாங்க. என் உயிர் பாதுகாப்புக்கு நான் எச்சரிக்கையோட தான் போய் கொண்டிருக்கேன். எப்படி எப்படி? முன்ன வருவருக்கு முன்னம்பு சூரி, எதிர வருவருக்கு எதிரம்பு சூரி, பக்கம் வருவருக்கு பரிபணம் கத்தி, அண்ட வருவருக்கு கொண்ட கோடாளி, கொண்ட கோடாளி மண்டைய பழக்கம், ரேகாதி ரேகமெல்லாம் என் ஆயுதத்தை பூட்டி அழுக்கி குலுக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். போய் கொண்டிருப்பேன் மன்னா, போய் வருவேன். வங்கினிலே அரண்மனையிலே இருக்கும் பொழுது அரண்மனை நான் ஆகாத கடவுள் கட்டினே சாதி மன்ன பஞ்சாயி தத்தையில
நான் தொட்டிலுக்கு கட்டி சரி. பூவுக்கு கட்டி ஆஹா. கழுத்திலே கட்டிய தாலி தானாக அருந்துளவு கட்டிருக்கிறேன். நான் வெள்ளை புடவை உடுத்துற மாதிரி கட்டிருக்கேன் சாமி. பொல்லாத கனவு. பொல்லாத ஆந்த வந்து நம்ம வீட்டு மேல கத்துற மாதிரி கட்டிருக்கேன். பொல்லாத சயனம். சரி இத்தனை சயனமும் ஆயிருக்குது போவாதீங்க தேவி உன் சயனமெல்லாம் எனக்கு என்ன ஆகும் தெரியுமா? என்னங்க அலிமுத்து ஓய் அது கண்ட கண்ட சயனமெல்லாம் கண்ட கண்ட சைனம் எல்லாம் என் கத்திக்கு எதிர்வுண்டா? பார்த்த பார்த்த சைனம் எல்லாம் என் பட்டாவுக்கு எதிர்வுண்டா? நான் விருந்துக்கு போகல, நீ வினோதமா பேசலாமா? நான் சண்டைக்கு போகல, நீ சமாதானமா பேசலாமா? எத்தனை சொன்னா போய் தான் ஆக வேண்டும். போய் வா என்று ஒரு வார்த்தை சொல். சொல்கின்ற வார்த்தையை எப்பொழுது தட்டி நான் போயேதான் ஆக வேண்டும் என்று உழைக்கிறீரோ உண்மை ஆகட்டுங்க. கடினமா போயிட்டு வரேன். போய் வரட்டுமா? ஓடு வீரபால் வீரவர் தாமரை கூட ஓட்டு நான் போய்தான் ஆக வேண்டும். எனக்கு அழைப்புதல் கொடுத்திருக்கிறார் பாண்டிய மன்னன். நான் சென்று வருகிறேன். சரி, நீ பத்திரம், பிள்ளைங்க பத்திரம். ஆகட்டுங்க.
போய் வருகிறாயா? போயிட்டு வரேன். யார் அங்கே? பாண்டனுடைய கச்சேரிக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆமாங்க. அப்படியே ஆகட்டும். புறப்படலாமா? வாருங்க. அந்த நாடு நாடுங்க காட்டாவளின்னு வந்திருக்கிறா. அப்படியா? ஆமாங்க. கருத்தாவளை என்னை தேடி வந்திருக்கிறாரா? ஆமா. சரி, அந்த முகம் சண்டைக்கு வந்த முகம் மாதிரி இருக்குதா இல்ல சமாதானத்துக்கு வந்த முகம் மாதிரி இருக்குதா? போய் பாரு. நம்ம கிட்ட போயிட்டு போனாரு. ஆமா. சண்டைக்கு வந்த முகம் எப்படி இருக்கும், சமாதானத்துக்கு வந்த இருக்கிற முகம் எப்படி இருக்கும், அதை தெளிவா சொல்லுங்க. சண்டைக்கு வந்த முகனா மீச துடிக்கும், முன்கோபம் வரும். சமாதானத்துக்கு வந்த முகமா இருந்தா தாமரை மலர் போல தல தல சிரித்த முகத்தோடு இருப்பாங்க. அதனால அது சண்டைக்கு வந்த முகமா இல்ல அது சமாதானத்துக்கு வந்த முகமான்னு போய் பார்த்து வா. அப்படி ஆகட்டுங்க. மகாராஜா, அவர் முகத்தை பார்த்தா சண்டைக்கு வந்த முகத்தை போல் தெரியல, சமாதானமா வந்திருக்கா. முகமாகப்பட்டது தாமரை போல் இருக்கின்றது. அப்படியா? ஆமாங்க. அடங்க ஏங்க, இது என்ன சமாதானம்? இது ரத்தின சமாதானம். இது கடியில தான் ஏழால விட்டு பொய்க்குழி வச்சிருக்கோம். ஆமா, அது ஈட்டி கடாரி அம்பு ஈயப்பட்டா கூட இருந்து போகணும். அந்த சிமாதனம் வந்து இது கருத்தாவளைனுக்கு. கருத்தாவளைனுக்கு அது மல்லிகைப்பூ சிமாதனம். அது வந்து எனக்கு. ஆமா, மாத்திக்கணும். உட்காந்துடாதீங்க. என்ன கொல்லாம பாக்குறியா? போயிடாம. அதனால இந்த சிமாதனம் யாருக்கு? இது வந்து கருத்தாவளை இருக்கு. அந்த சிமாதனம் தாங்களுக்கு. கரெக்டா சொல்லுவியா? ஆமாங்க, கரெக்டா சொல்லுவியா? அதான் சொல்லுங்க. இந்த சிமாதனம் யாருக்கு? அட பாவி, கருத்தாவளை இருக்குடா. கருத்தாவளை இருக்கு. அந்த சிமாதனம் எனக்கு. ஆமா, அதனால குடிய வசிக்கிறோம். அப்படி ஆகட்டும். சாமி மகாராஜா, மன்னர் அழைத்து வர சொன்னார். ஐயா, உன் திருப்படி பாதத்தை பணிந்திருக்கிறேன். கருத்தாவளை. கருத்தாவளையா? நீ என் நாட்டை விட்டு என்னைக்கு போனியோ மூதேவி குடி வந்து விட்டது. அதனால போன மந்திரிக்கெல்லாம் போன நிருபத்தை எழுதினேன். உடனே என்னை தேடி வந்து விட்டாய். மகாராஜா, அன்று நான் மந்திரி வேலை செய்திருந்தேன். இன்று உனக்கு நான் சரிபலமா இருக்கிறேன். சரி, அதனால மீன் வியாபாரம் செய்து எனக்கு நீ சரி நிகரமா வாழ்ந்து கொண்டிருக்கிற. உண்மைதான். அதனால நமக்கு ரெண்டு பேத்துக்கு சிமாதனம். இது வந்து தங்கத்தால் சிமாதனம், ரத்தனத்தால். இது வந்து மல்லிகைப்பூ சிமாதனம். இந்த சிமாதனத்தை நீ உட்காரு. நான் அமருவது. ஆமா சாமி, உன்னை தெரியாமதான் ஒரு வார்த்தை சொல்றோம். எத்தனைதான் இருந்தாலும் சொத்து சுகம் இருந்தாலும் உன்னிடத்தில் இதுக்கு முன்னாடி நான் மந்திரி வேலை செய்திருந்தேன். நீ மகாராஜா. அதனால நான் உன் முன்னாடி நான் எப்படி அமருவது? கருத்தாவளையா? என்னதான் ராஜனா இருந்தாலும் நீ வந்து மீன் வியாபாரம் செஞ்சு எனக்கு சரி நிகரமா வாழ்ந்து கொண்டிருக்கிற. அதனால ரெண்டு பேரும் சரி சமந்தான். அதனால நீ அங்க உட்காரு, நான் இங்க உட்கார்றேன். எத்தனைதான் இருந்தாலும்
சங்கு சுட்டாலும் மேல்மக்கள் மேல்மக்கள். அது போல எத்தனைதான் இருந்தாலும் நீ மகாராஜா, நான் மந்திரி. சரி சரி, உனக்கு வந்து அச்சமா இருக்குதா? உன்னிடத்தில் எனக்கு அச்சமாக இருக்கிறது. சரி, நீ அந்த சிமாந்தல உட்காரு, நான் உள்ள போய் வெத்தலை தாமலை தடித்து விட்டு உடனே வந்துடுறேன். ஓ, வெத்தலை தாமலை எடுத்து வரும்போது அதுக்குள்ள சற்ற நேரம் அமர உட்காந்து எந்திரிச்சிரு, அவ்வளவுதான். சரியா? ரொம்ப கருத்தாவலையா? போய் பாரு. உன் மீது எனக்கு ரொம்ப பாசம், கொள்ள ஆசை, அதனால அதிகமான ஆசை. உட்காரு, நான் உள்ள போனது வந்துடுறேன், உன்னை முடிச்சு காட்டுறேன். இல்ல, போனது எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படியா? சரிங்க ஐயா.